This video sponsored by BuyMode eShopping. ஆத்ம வணக்கம். ஆயிலை வளர்க்கும் அற்புத உணவு எது அப்படின்னு நம்ம வள்ளல் பிறந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது ருசியான உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லோரும் விரும்புவோம். அப்படி சாப்பிட்றதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய நல்ல ருசியான உணவாக நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் பொழுது, நம்ம அதிகப்படியான உணவுகளை நாமளே அறியாமலே நம்ம சாப்பிட்ருவோம். அதே சமயம் 3 நேரமும் சாப்பிடுவோம், இல்லை சில பேர் 4 நேரம் கூட சாப்பிட்ருவோம். இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அது நமக்கு ரொம்ப மிகுந்த துன்பத்தை கொடுக்கக்கூடியதாகவும் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதாகவும், அதே மட்டுமல்ல இந்த உணவானது நமக்கு என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அதாவது செவி, கண், மூக்கு இந்த 3 புலன்களையும் தூண்டி நமக்கு தீய செயல்களை செய்கிறதுக்கும் அந்த உணவுகானது தூண்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்றதுனால தான் தீய எண்ணங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுது. அது மட்டுமல்ல, இந்த உணவுகளை நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம உட்கொண்டுக்கிட்டே இருக்கிறதுனால ருசியின் காரணமாக இது மலம் மிகுதியாகி இந்த மலமானது நமக்கு உடலில் அதிகப்படியாக சேர்ந்து அது நிறைய கழிவுகளை உடலில் உருவாக்கிறது. இந்த கழிவுகள் நமக்கு நோயை உருவாக்குது. இப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது இந்த உணவு. இதுக்கெல்லாம் அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த ருசியை அதிகமாக நம்ம விரும்பி இந்த தேவையற்ற உணவுகளை நம்ம எடுப்பது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி உணவை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆயிலை நீட்டித்து நம்ம வளமாக வாழ முடியும் அப்படின்னு பார்த்தா சாத்வீகமான உணவை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இந்த சாத்வீகமான உணவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக காய்கறி, பழங்கள், நட்ஸு இதெல்லாம் நம்ம சாத்வீகமான உணவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த உணவுகளை எடுக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சீக்கிரமாக ஜீரணமாயிரும். அதே சமயம் ருசி குறைவாக இருந்தாலும் இதில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். அதாவது நமக்கு ஆரோக்கியத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு உணவை நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் அது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். அதே மாதிரி ருசி கொஞ்சம் குறைவாக இருக்கும் பொழுது அளவான உணவை தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்படி அந்த அளவான உணவும் 2 வேளை எடுத்தாலே நமக்கு போதுமானது அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 வேளை உணவை நம்ம மிதமான உணவாக, அளவான உணவாக எடுக்கணும். அதாவது அரை வயிறு உணவு, 1/4 வயிறு தண்ணீர், மீதி 1/4 வயிறு எம்டியாக இருப்பது மிகுந்த சிறந்த பலனை கொடுக்கும். இது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்குது. ஐம்புலன்களையும் நல்ல மூக்கு, கண் இதெல்லாம் எந்த தீய எண்ணங்களையும் ஈடுபடாமல் கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கும் இந்த உணவானது ரொம்ப நமக்கு தூண்டுதலாக இருக்குது. அது மட்டுமல்ல, மும்மல குற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மும்மலத்தில் அழுத்தம், ஆன்மாவுக்கு மும்மலத்தில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை இது குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் கழிவுகள் அதிகமாக சேராமல் இது தற்காத்து நம்மளை எப்போவுமே ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் நல்ல எண்ணங்களோடையும் வைப்பதற்கு இந்த உணவே அடிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உணவுக்கு அடிப்படையாக இருப்பது அப்படி என்னன்னு பார்த்தோன்னா அதுதான் அந்த சுவை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சுவையில் நம்ம ரொம்ப கவனம் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தான், அந்த உணவை எடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு அது நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ பொதுவாக எந்த மாதிரி உணவுகளெல்லாம் நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த பொதுவாக உடம்பில் மலம் அதிகமாக சேர்றதுனால கழிவு அதிகமாக நிரம்புது. அதோடு மட்டும் நிற்கிதான்னா அது ஆன்மாவுக்கும் மும்மலத்தில் மேலும் மேலும் அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்குது. இப்போ அதனால் நம்ம இதை தவிர்க்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பொதுவாக எந்த மாதிரி உணவுலாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறி தவறிய உணவு, அலட்சியத்தால் செய்யப்பட்ட உணவு, அதே மாதிரி உடல் அளவிலும் சரி மனத அளவிலும் சரி தொல்லை தரும் உணவுகள் போன்றவற்றை நம்ம கட்டாயம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஆயிலை நம்ம வளர்க்க முடியும். அதனால் ஆரோக்கியத்திற்கும் அதில் உண்டான சத்துக்களுக்குமே நம்ம முக்கியத்துவம்
கொடுத்து அந்த உணவை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்படி சாப்பிடும் பொழுது நமக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கறது மட்டுமல்லாமல், அதனால தான் வள்ளுவர் பெருந்தகை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மருந்துண்ண வேண்டா யாக்கைக்கு அறிந்தியது அற்றது போற்றி உண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முன்பு உண்ட உணவு நன்கு செரித்ததை உணர்ந்த பின்பு நன்கு பசித்த பிறகு உணவு உண்டோம் அப்படின்னா உடம்புக்கு மருந்தே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்னதான் ருசியான உணவாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அது என்னவாகுது, மலமாகத்தான் வெளியே போகுது. அதே சமயம் ருசியற்ற உணவாக இருந்தாலும் அதுவும் மலமாகத்தான் வெளியில் போகுது. ஆனால் அது பல நன்மைகளை நமக்கு கொடுத்துட்டு போகுது. அது மனதுக்கும் சரி, அது நமக்கு உடலுக்கும் சரி மிகுந்த நன்மையை கொடுக்குது. ஆன்மாவுக்கும் அதாவது மும்மலத்தில் மேலும் மேலும் அழுத்தம் ஏற்படாமல் நமக்கு தடுத்து நம்ம இது அடுத்த நிலையான நம்ம ஆயுளை நீட்டிக்கிறதுக்கும் மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வதற்கும் இது தூண்டுகோலாக அமையுது அப்படின்னு நம்ம நாவையும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, கட்டுப்படுத்தி உணவை உட்கொள்ள ஆரம்பித்தோம் அப்படின்னா வாழ்க்கை என்றென்றும் சிறப்புடையதாகவும் ஆரோக்கியமுடையதாகவும் அமைதியான வாழ்க்கையும் வாழ முடியும். நன்றி. இன்புற்று வாழ்க.